இந்த லவங்கப்பட்டை குடிநீர் பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் இவங்களும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுகரை வந்து ரெடியூஸ் பண்ணதாகுது, உடல் பருமனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, பிளட் ப்ரெஷருக்கு ஹெல்ப் பண்ணுது, ரத்த நாளங்களில் அடைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, வீசிங் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கா அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பல தரப்பட்ட பயன்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனை அப்படின்லாம் பேசும்போது இப்போ ஸ்ட்ரெஸ் ரொம்ப காமனாக எல்லாருக்கும் இருக்கிறத பார்க்குறோம் டாக்டர். அவங்க இதை எடுத்துக்கலாமா டாக்டர்? ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ங்கிற விஷயத்தில் இது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்காது. ஸ்ட்ரெஸ்டு கண்டிஷன் போகும்பொழுது நமக்கு ஈஸியாக கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆயிரும். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, மூளைக்கு ஓடக்கூடிய ரத்த நாளங்கள் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக நம்ம பிரைன் சிடி அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா, ஸோ லவங்கப்பட்டை குடிநீருக்கு வந்து நம்ம மெயினாக சுருள்பட்டை தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ சுருள்பட்டை யூஸ் பண்ணால் அப்படின்னா நம்மளுடைய விரல்கள் இந்த தம்மில் வந்து இந்த நீளம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃபஸ்ட் பார்ட் அந்தளவுக்கு சுருள்பட்டை வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், பட்டையை நல்லா பவுடர் பண்ணிடலாம். பவுடர் பண்ணி ஒரு 250 மில்லிகிராம் வந்து எடுத்துகிட்டு ஒரு 1.5 டம்ளரில் தண்ணீரில் அதை கலந்துடணும். கலந்துட்டு காலையும் மாலையும் எம்டி ஸ்டமக்கில் வந்து எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour பிஃபோர். இது சாப்பிட்டுட்டு 1 hour வந்து நமக்கு வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது. ஏன்னா வேறு ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா இதோட அப்சார்ப்ஷன் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரப்ப நம்ம பிபி ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம இது குடித்த உடனே பிபி டக்குன்னு குறையாது. ஆனால் நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கு உடல் பருமன் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பெருசாக சாப்பிட மாட்டாங்க. ஒரு 2 இட்லி தான் சொல்லுவாங்க, நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன், 2 இட்லி தான் சாப்பிட்றேங்கிறாங்க. இப்போ அந்த 2 இட்லினா இப்போ அவங்களுடைய ஒரு நாள் இப்போ வந்து அவங்க ஒரு 75 kg இல்லை 78 kg வெயிட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஹைட்டுக்கு ஏற்றப்பல அவங்க ஒரு 50 kg தான் இருக்கணும். அப்படின்னா இவங்களோட வெயிட்டை குறைச்சி அந்த 55 53 கொண்டு வரணும். அப்படின்னா அவங்களோட ஒரு நாள் கன்சப்ஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 1500லேருந்து 1700 கேலரிஸ் வந்து உணவு வந்து எடுத்துக்கொள்ளணும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயம் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம் டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நம்ம அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள், மருத்துவ குணங்கள் பத்தி எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல குறிப்பா இன்னைக்கு வந்து இந்த லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, இதுல வந்து குடிநீர்ல நம்ம குடிக்கும் போது என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும், முதல்ல என்ன மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம் டாக்டர்? லவங்கப்பட்டை அப்படிங்கிறது அது மெயினா அதுல என்ன ஒரு வேதியியல் பொருள் இருக்கு அப்படின்னா, லவங்கப்பட்டையில பல வகை இருக்கு. பட் நம்ம மெடிசனுக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த சுருள்பட்டைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதை தான் நம்ம மெடிசன்ஸ்க்குன்னு நம்ம மெயினா வந்து எடுத்துக்கணும். என்ன காரணம்னா இதுல சினமால்டிஹைடு அப்படிங்கக்கூடிய ஒரு வேதியியல் பொருள் இருக்கு. ஸோ பல இதையும் நம்ம யூஸ்வலா சொல்லக்கூடிய ஒரே தாரக மந்திரம் தான். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. ஒரு சிலது தான் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அந்த வகையில இந்த லவங்கப்பட்டையும். அப்ப இன்சுலின் சென்சிட்டிவிட்டியால என்ன வரும், நமக்கு குறைஞ்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் உடல் பருமன் வரும். அதனாலதான் இந்த இது ஒபிசிட்டியா இருக்கவங்களுக்கு இந்த இதை எடுக்க சொல்றாங்க. அடுத்து 2வது என்ன அப்படின்னா, பெண்களா இருந்தா PCOS ப்ராப்ளம் வரும். அதான் யூஸ்வலா பீரியட்ஸ் வரலையா, லவங்கப்பட்டை குடிநீரும் எடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, லவங்கப்பட்டைய பவுடர் பண்ணி பனவெல்லத்துடன் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு நல்ல பலன் தரும். அடுத்து இப்போ ஒபிசிட்டி, PCOS இதே மாதிரிதான் வந்து இப்போ நம்ம அதிகமா ஒபிசிட்டியோ இல்ல இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறைஞ்சு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், தேவையில்லாத இந்த சுகர், பிளட்ல இருக்க சுகர் எல்லாம் கொழுப்பா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்ப ஃபேட் வந்து அதிகமாகும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சிறப்பா இது எதுக்கு அப்படின்னா லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் என்னன்னா ரத்த நாளங்கள்ல படிந்து நமக்கு கார்டியாக், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் வருவதற்குரிய காரணமா இருக்கும். ஸோ யூஸ்வலா இதை பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை குறைக்கக்கூடிய தன்மையும் எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லவங்கப்பட்டை குடிநீருக்கு வந்து இருக்கு. பிளட் பிரஷர் இருக்கக்கூடிய பேஷண்ட்க்கு காலையும் மாலையும் இந்த லவங்கப்பட்டை டீ வந்து எடுக்கணும் அப்படின்னு. இப்ப வந்து
ப்ரெஷருக்குன்னு சொல்லக்கூடிய மெடிசன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு வகையில வந்து வேலை செய்யும். ஒண்ணு வந்து சிறுநீரை வந்து அதாவது யூரினை பெருக்கி தள்ளுற மாதிரி இருக்கும். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் சேனல்ஸ் இருக்கும். ஸோ அத இது பண்ற மாரி இருக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னா, ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம் 2ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அத இது பண்ற மாரி இருக்கும். அது மாரி வாசோ டைலட்டேஷன். இப்ப அந்த பிளட் வெசல் குறுகி இருந்துச்சுன்னா தான், ஹார்ட் வந்து பிளட் போகலைன்னு சொல்லி பயங்கரமா பம்ப் பண்ணும். அப்ப பிரஷர் ஜாஸ்தியாகும். அப்ப வாசோ டைலட்டேஷன். ரத்த நாளங்கள் விரிவடையிற மாதிரி மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லவங்கப்பட்டைக்கு ஆராய்ச்சி தரவுகள் என்ன தெரியுது அப்படின்னா, இதுக்கு வாசோ டைலட்டேஷன் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ அதனால பிளட் பிரஷருக்கு ரொம்ப நல்ல பலன் தரும். இப்ப இந்த வாசோ டைலட்டேஷன் மாரி தான் நுரையீரலுக்கும். நுரையீரல்லயும் என்னன்னா ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன், ஸ்பாஸ்டிக் ஆகும் பொழுது தான் நமக்கு என்ன ஆகும், அந்த சுவாசம் வந்து இழுத்து வெளிய விடுறதுல வந்து கஷ்டம் வந்து ஏற்படும். ஸோ அதையும் போக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. ஸோ அதனால என்ன இந்த லவங்கப்பட்டை குடிநீர் பிராங்கியல் ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் இவங்களும் எடுத்துக்கலாம். ஸோ அப்ப இதுல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, சுகரை வந்து ரெடியூஸ் பண்ணதாகுது. உடல் பருமனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. பிளட் பிரஷருக்கு ஹெல்ப் பண்ணுது. ரத்த நாளங்கள்ல அடைப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. வீசிங் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பல தரப்பட்ட பயன்கள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லவங்கப்பட்டை பொடியாவோ இல்ல டிகாஷனாவோ எடுக்கிறவங்களுக்கு. ஓகே. ஸோ இப்ப நீங்க சொன்ன மாரி இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனை அப்படின்லாம் பேசும்போது, இப்ப ஸ்ட்ரெஸ் ரொம்ப காமனா எல்லாருக்கும் இருக்கிறத பார்க்குறோம் டாக்டர். அவங்க இத எடுத்துக்கலாமா டாக்டர்? ஆக்சுவலா ஸ்ட்ரெஸ்ங்கிற விஷயத்துல இது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்காது. ஸ்ட்ரெஸ்டு கண்டிஷன் போகும்பொழுது நமக்கு ஈஸியா கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆயிரும். இதுல என்ன ஆகும் அப்படின்னா, மூளைக்கு ஓடக்கூடிய ரத்த நாளங்கள் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு யூசுவலா நம்ம பிரைன் சிடி அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இன்ஃபாக்ஷன் சொல்லுவாங்க, இஸ்கீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்குலாம் பார்த்தா அந்த மாதிரி தெரியும். ஸோ அதுவும் ஒரு கண்டிஷனா இருக்கு. அப்ப இந்த லவங்கப்பட்டை குடிநீர் எடுக்கும் பொழுது ரத்த ஓட்டம் நல்லா ஓடும். ஸோ ரத்த ஓட்டம் நல்லா ஓடுறப்ப வாசோ டைலட்டேஷன் ஆகிறப்ப ரத்த ஓடும். நம்ம மூளையில ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொன்றுக்கு இருக்கு. ஸோ அப்ப நமக்கு எந்த பகுதிக்கு ரத்தம் ஓடலையோ அந்த பகுதி தான் வந்து நமக்கு பாதிக்கப்படும். ஸோ இது ஓவராலாவே ஸ்டிமுலேட் பண்றப்ப அந்த வகையில வாசோ டைலட்டேஷன் ஆகி ரத்த ஓட்டம் ஓடி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும் பொழுது நமக்கு தூக்கம் நல்லா வரும். பட் இத குடிச்ச உடனே நமக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஓகே. சோ இப்ப இந்த லவங்கப்பட்டை குடிநீர் செய்யக்கூடிய முறை என்ன டாக்டர்? ஸோ லவங்கப்பட்டை குடிநீருக்கு வந்து நம்ம மெயினா சுருள்பட்டை தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ சுருள்பட்டை யூஸ் பண்ணா அப்படின்னா நம்மளுடைய விரல்கள் இந்த தம்ல வந்து இந்த நீளம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த அளவுக்கு சுருள்பட்டை வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், பட்டையை நல்லா பவுடர் பண்ணிடலாம். பவுடர் பண்ணி ஒரு 250 மில்லிகிராம் வந்து எடுத்துட்டு ஒரு 1.5 டம்ளர்ல தண்ணீர்ல அதை கலந்துடணும். கலந்துட்டு கொஞ்சம் வேணுமாவது மல்லி வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு பெப்பர் சேர்க்கலாம். இதெல்லாம் டேஸ்ட்டுக்காக தான், சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா பாயில் பண்ணணும். ஸோ பாயில் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி இந்த 1.5 கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு 3/4 வரணும். ஸோ ஃபில்டர் பண்ணி அதை குடிக்கணும். காலையும் மாலையும் எம்டி ஸ்டமக்ல வந்து எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கொள்ளும் பொழுது அதாவது சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour பிஃபோர். இது சாப்பிட்டுட்டு 1 hour வந்து நமக்கு வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது. ஏன்னா வேற ஏதாவது எடுத்தோம் அப்படின்னா இதோட அப்சார்ப்ஷன் வந்து குறைஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு வரப்ப நம்ம பிபி ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம இது குடிச்ச உடனே பிபி டக்குன்னு குறையாது. ஆனா நம்ம டெய்லி ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா 10 daysல ஒரு உதாரணத்துக்கு நீங்க மற்ற மெடிசன்ஸோட சேர்த்து இதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ். மற்ற மருந்தோட சேர்த்து ஃபாலோ பண்றப்ப இனிஷியலா மேல ஒரு 180 கீழே வந்து ஒரு 100 அப்படின்னு இருக்கிறது ஒரு 10 daysல 15 daysல படிப்படியாக குறைஞ்சு மேல ஒரு 140 கீழே ஒரு 90 அப்படிங்கும். ஸோ இன்னமும் அது இதாகும் பொழுது மருத்துவரோட அட்வைஸ் பேர்ல அவங்க என்ன மருந்துகள் பிபிக்காக எடுக்கிறாங்களோ அதை படிப்படியாக குறைச்சு நம்ம மெடிசனை விட்டு வெளியே வரலாம். டாக்டர், இந்த லவங்கப்பட்டை குடிநீர் எப்படி செய்யறதுன்னு நீங்க சொன்னீங்க. இந்த லவங்கப்பட்டை குடிநீர் குடிக்கும் போது உடல் எடை குறையும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது டாக்டர்? ஆக்சுவலா இது என்ன விஷயம், லவங்கப்பட்டை மெயின் விஷயம் இன்சுலின், அதுல இருக்க சின்னமால்டிஹைட் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு உடல் பருமன் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பெருசா சாப்பிட மாட்டாங்க. ஒரு 2 இட்லி தான் சொல்லுவாங்க, நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன் 2 இட்லி தான் சாப்பிடுறேங்கிறாங்க. இப்ப அந்த 2 இட்லினா இப்ப அவங்களுடைய ஒரு நாள் இப்ப வந்து அவங்க ஒரு 75 kg இல்ல 78 kg வெயிட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஹைட்டுக்கு ஏத்தப்பல அவங்க ஒரு 55 50 kg தான் இருக்கணும் அப்படின்னா
இவங்களோட வெயிட்டை குறைச்சு அந்த 55கோ 53கோ கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களோட ஒரு நாள் கன்சப்ஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 1500லேருந்து 1700 கேலரிஸ் வந்து உணவு வந்து எடுத்துக்கணும். ஆனா அவங்க ஒரு நாள் பேர்ன் பண்ண வேண்டிய கேலரிஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 285 கேலரிஸ் வந்து இருக்கும். ஆனா எடுத்துக்கிற நான் இங்கேயே உட்காந்து சிஸ்டம்லயே ஒர்க் பண்ணிட்டு இப்படியே ஒரு இடத்துலயே உட்காந்துருக்கேன். பெருசா எந்த ஒரு கேலரி பேர்ன் பண்ற மாதிரி நான் உடல் உழைப்பு செய்யல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்டது 2 இட்லி, ஏன் ஒரு இட்லி சாப்பிட்டா கூட அது யூட்டிலைஸ் ஆகாது. ஏன்னா அதையும் மீறி நிறைய பிளட் குளுக்கோஸ் இருக்கு. அப்ப அது இதை வந்து எனர்ஜிக்கு யூஸ் பண்ணாது. அப்ப நிறைய இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒபிசிட்டி ஆகும். ஸோ ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா லைட்டா டம்மி, ஃபர்ஸ்ட் டம்மி தான் வரும். ஆள் பார்த்தாங்கன்னா இடுப்பு கை எல்லாமே இதா இருக்கும், டம்மி மட்டும் வரும். ஸோ பெண்களா இருந்தா அவங்களோட ஆர்ம்ஸ், தைஸ், அதுக்கப்புறம் லோவர் அடிவயிறு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டா போட ஆரம்பிக்கும். ஸோ இந்த வகையில தான் இருக்கு. அப்ப நம்ம இதை எடுக்கும் பொழுது இந்த நம்ம எடுக்கக்கூடிய அந்த கார்ப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸோ ஏற்கனவே பிளட்ல நிறைய சுகர் இருக்கும், அதை செல்கள் யூட்டிலைஸ் பண்ண வைக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபேட்டா கன்வெர்ட் ஆகாது. பட் இதை மட்டும் தனியா எடுக்கக்கூடாது, இதனுடன் ப்ராப்பர் டயட்டும் ஃபாலோ பண்றப்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த லவங்கப்பட்டை அஞ்சரைப்பட்டியில இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன மாதிரியான நமக்கு பலன்கள் எல்லாம் தருது, குறிப்பா வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ், இந்த மாதிரி நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.